ஒருத்தரும் நம்ம குடும்பத்திலேயோ, நம்ம சொந்த பந்தங்கள் நடுவுலயோ, ஃப்ரெண்ட்ஸுங்கள் நடுவுலயோ, இல்ல ஊழியங்கள்லயோ நம்ம இனஜன மக்கள் யாரையுமே நம்ம என்னவா ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் நம்ம இருதயத்துல நம்ம தீங்கு நினைக்கக்கூடாது. யாருக்கும் தீமை நினைக்கக்கூடாது. பொய் ஆணையிடக்கூடாது. ஏன்னா அதுல கர்த்தர் அருவருக்கிறாரு. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் இருக்கிறார். அப்ப இப்படி நம்ம செய்யாம இருக்கணும்னாக்கா நமக்குள்ள ஒரு உணர்வுள்ள ஆவி வேணும் இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுற பயம். அது ஆவியானவர் தான் தர முடியும். ஸோ இப்படிப்பட்ட இந்த தீங்கான காரியம், இது தவறான காரியம்னு நமக்கு உணர்த்துறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கார். நீங்க யாரை குறித்தாவது பேசறச்சே யோசிச்சு பாருங்களேன். உடனே ஆவியானவர் சொல்லுவாரு, இல்லை நீ இப்படி பேசாத, இது தப்புன்னு. யாராவது உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க அவங்கள குறித்து கடிந்து கொள்ளச்சவோ, இல்லை ஒரு ஹார்ஷா ஒரு பேச போடுச்சு, இல்லை மற்றவங்க கிட்ட அவங்கள பத்தி சொல்ல போடுச்சு, ஆவியான சொல்றார் இப்படி சொல்லாத, இது தவறு, வேண்டாம் அப்படின்னு. இல்லை நீங்க பொய் சத்தியம் போட போடுச்சு, ஆவியான உணர்த்துவார் நீ பண்றது பொய், அதுக்கு மேல சத்தியமும் போடக்கூடாது, அது நீ பொய்யான இது தவறுன்னு. ஸோ ஆவியான உணர்த்தி கொண்டே இருப்பார் இல்லையா? அந்த சத்தத்துக்கு கேட்டு கீழ்படிங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்ல இது நான் வெறுக்கிற காரியமா இருக்குன்னு. இது எல்லாமே ஏதாவது ஒரு விதத்துல எல்லாரும் ஜனங்கள் செய்யக்கூடிய காரியமா இருக்கு. ஆனா இது என்னவா ஆண்டவர் வெறுக்கிறார். அதற்கு தான் ஆவியான நிச்சயமா நம்ம அனுபவிச்சிருப்போம் எல்லாருமே. ஏதோ ஒரு வார்த்தை நார்மலா நம்ம சொல்ல போடுச்சு கூட ஆவியானவர் சொல்லுவார்ல, இப்படி பேசாத, இந்த வார்த்தை வீண் வார்த்தை, இது தவறான வார்த்தை, இது பாவத்தை விளைவிக்கும், வேண்டாம் அப்படின்னு. ஸோ ஒருத்தருக்கும் தீங்கு, நம்ம தீங்கு நினைக்கிறதுன்னு கூட இல்லை, தேவையில்லாத வார்த்தை பேசுறதுமே அது பாவத்தை விளைவிச்சிடும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கு, உங்க வாயை விட்டு பேசணும்னு கூட இல்லையா, உங்க இருதயத்துல மற்றவங்களுக்கு நீங்க தீங்கு நினைக்கிறச்சே கூட ஆவியானவர் சொல்வார் அப்படி நினைக்காத, அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம், ஆனா நீ அவங்களுக்கு அப்படி நினைக்காதேன்னு. அதுதான் ஆவியானவர் உணர்த்தது. அப்படிப்பட்ட ஆவியானவர் நம்மளை எப்படி ஒரு தாய் தந்தை கூட அப்படி சொல்லி தர முடியாது. நம்மளோட தாய்க்கு மேல, தகப்பனுக்கு மேல தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தரா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்காரு. எதற்காகனா நம்ம மறுரூபத்தின் மேல மறுரூபமாய் ஒரு நாள் கிறிஸ்துவ போல நம்ம மாறணும், தேவ சந்நிதியில போய் கரையற்ற பழுதற்றவர்களா நம்ம நிக்கணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட ஆவியானவர் கொண்ட நம்ம அவரை இனி துக்கப்படுத்தாதபடிக்கு, அவங்க இருதயத்தில் யாரை குறித்தாவது தீங்கு மனஸ்தாபம் வந்தா உடனே ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் மன்னிச்சிடுறேன்னு சொல்லி அவங்கள மன்னிச்சிடுங்க. பொய் ஆணையிடாதீங்க. ஆமீன்.